ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு மகளிர் சிறப்பு தினம். ஆமென். இன்னைக்கு விமன்ஸ் டே. உலக மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பெண்களை விசேஷமாக நினச்சி ஒரு கொண்டாடுகிற நாட்கள். மகளிர் சிறப்பு தினம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் 8 மகளிர் தினம். அதனால் இங்கே வந்திருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும், மகளிர் ஆக போகிறவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 68 எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். அதற்கு அடுத்த வசனம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் இங்கே பெண்களாய் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எது எடுத்தாலும் என்ன இருக்கும், மகளிரை புகழ்ந்து பல வார்த்தைகள் பேசுவாங்க. உலக மக்கள் பேசுகிற புகழ்ச்சி, அவங்க வாயில் வர ஆசீர்வாதத்தை விட கர்த்தருடைய வார்த்தையால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது அது நிச்சயமாகவே நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு மகளிர்களுக்கு ஒரு விசேஷித்த நாளாக இருப்பதினால இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நமக்கு கர்த்தர் நம்மை பார்த்து வாழ்த்து சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நம்ம அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து வாழ்த்துகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். மேல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ராஜாக்கள் எல்லாம் தத்தளித்து ஓடி போயிட்டாங்க, ஆனால் கொள்ளை பொருளை பங்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ. வேதத்தில் எந்த அளவுக்கு ஆண்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அதே போல பெண்களையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் அதே போல கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு ஸ்திரீயாய் மாறுவேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நானும் கர்த்தருக்காக இந்த உலகத்தை அசைக்கிறவளாய், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஸ்திரீயாய் மாறுவேன். அநேக பெண்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப பெண்கள்கிட்ட பேசுனீங்கனாலே கவலையா கண்ணீரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஆண்கள்கிட்ட இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட நம்ம பேசினோனாலே அத்தனை பாரங்கள், அத்தனை வேதனைகள் இல்லையா? வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த பெண்கள் தினமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு அப்படின்னா, என் மூலமாய் நான் ஒரு கூட்ட பெண்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு பெண்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் இப்போ எல்லாமே, அதாவது அந்த பெண் அடிமை மாறணும்னு சொல்லி இப்போ காரியம் எப்படியாய் மாறிடுச்சுன்னா, அந்த அடிமைத்தனம் இல்லை, அடிமைத்தனம் அதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி நிறைய பாவங்களை பெண்கள் துணிகரமாய் செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. ஒரு பக்கம் நிறைய நல்ல காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பெண்களிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறேன், நான் தனித்துவமாக வாழணும், எனக்குன்னு சில உரிமைகள் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற சில காரியங்களை பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஓவர் கம் பண்ணுறாங்க. என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத முறைப்படி என்னது, ஸ்திரீயானவள் புருஷருக்கு எப்படி இருக்கணும், அமைதலோடு இருக்கணும், அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், எங்களுக்கும் சம உரிமை வேணுங்கிற பேரில் கணவரை
கணவரை எதிர்த்து பேசுறது. பல வீடுகளில் எப்படின்னா, முடிவெடுக்கிற பொறுப்பு யார் கையில் தான் போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி கையில் போயிடுது. ஆண்கள் அந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நமக்கு எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ அதே போல் நம்முடைய குடும்பங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களில் பெண்கள் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும், நம் கணவருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு சாந்தத்தோடு நாம் பதிலளிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய காரியங்கள் நீங்கள் பெண்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு காரியத்திலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை முன்னிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும். இதில் 1 தீமோத்தேயுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்ற வஸ்திரங்கள் நமக்கு அலங்காரம் கிடையாது. எது நமக்கு அலங்காரம் அப்படின்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான், நற்கிரியைகள் தான் ஒரு பெண்ணுக்கு விலைமதிப்பற்ற அலங்காரம்னு சொல்லி 1 தீமோத்தேயுல எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படியாக மாற வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி மாறணும், நம்மளை பார்க்குறவங்க நம்மளை நம்ம அலங்கரிக்க வேணும். பெண்களுக்கு முக்கியமே அலங்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்கள் அலங்கரிக்கிறத பற்றி வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் பெண்களுடைய அலங்கரிப்புன்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, அப்போவே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு பியூட்டி அதுக்கு ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறவங்க யாரு தான்? பெண்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு தான் இதில் கூட பாருங்கள், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் புறாக்களை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள், இதில் கூட அலங்காரம். ஏன்னா பெண்களையும் அலங்காரத்தையும் பிரிக்கவே முடியாதுன்னு ஆண்டவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனால் எதனால் நாம் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். நம்ம எந்த வயசில் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வாலிப வயசில் இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் ஒரு பெண்களுக்கு அலங்காரங்கிறது அவங்களோட வஸ்திரத்திலேயோ அல்லது நகைகள்லையோ இல்லை அவங்க அடிக்கிற அந்த கலர் பவுடர்லாம் கிடையாது. நமக்கான அலங்காரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடத்துல இருந்து வெளிப்படுகிற கிரியைகள், நம்முடைய வார்த்தைகள். இது 2 தான் ஒரு பெண்ணை அழகாக மாற்றும், ஒரு பெண்ணை கர்த்தரை பிரதிபலிக்கிற மனுஷியாக மாற்றக்கூடியது இந்த 2 காரியங்கள், நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள். அதனால ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம தினந்தோறும் யாருமே கண்ணாடி பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? தினந்தோறும் கண்ணாடி பார்ப்பீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் வேதமாகிய கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நாள் டெய்லியும் நீங்கள் பார்க்கணும், இன்னைக்கு நான் என்னோட மேக்கப் குறைஞ்சிருக்கா, என்னது நற்கிரியைகள் என்னிடத்துலேருந்து குறைஞ்சிருக்கா, சாந்தம் குறைஞ்சிருச்சா, நல்ல வார்த்தைகள், கனிவாக பேசுகிற வார்த்தைகள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோவப்பட்டு கத்துறது, இது பெண்களுடைய அழகை கெடுத்து போடும். அதனால அந்த மாதிரியான வார்த்தைகள் எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், அதனால நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அலங்கரித்து வாழ்வோமானால் நிச்சயமா சொல்லுவேன், நம் நிமித்தம் நம்முடைய கணவர் ஆசீர்வதிக்கப்படுவார், நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்ம நிமித்தம் நம்முடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளில் பெண்களை கொண்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நிறைய ஸ்பீச் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இதை குறித்து தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் தியானிக்கும் போது ஒரு பெண்களாக இருக்கிற நமக்குள்ள சாந்தமுள்ள ஆவி வேணும், நற்கிரியைகள் வேணும், நல்ல வார்த்தைகள், பொறுமையான கனிவான வார்த்தைகள் நம்மிலிருந்து வெளிப்படணும். இந்த காரியங்களினால் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அதனால் இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க, என் குடும்பத்தில் என்னதான் பிள்ளைங்க நம்மளை இரிட்டேட் பண்ணால், என்ன டென்ஷன் ஆனாலும் என்ன பண்ணணும், பொறுமையாக நான் பேசணும், சாந்தமாக நான் நடக்கணும், அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிள்ளைங்க வாலிப வயசில் இருக்கும்போதே சக தோழிகளோட பழகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கெலாம் இப்படி பேசணும், நம்ம அமைதியாக போகக்கூடாது, எதிர்த்து கேட்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் எந்த இடத்துலையுமே நமக்கான அந்த எல்லையை மீறி நாம் செயல்படக்கூடாது. நாம் வேத முறைப்படி உலகத்தில் கலாச்சாரங்கிற பேரில் என்ன வேணாலும் மாறிட்டு போகலாம், ஆனால் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவங்களாக இருக்கணும். நமக்கு ஒரு ஸ்திரீக்கு குடும்பத்தில் என்னென்ன பொறுப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அதன்படி தான் நாம் நடக்கணுமே தவிர, உலகத்தில் எல்லாம் மாறுது, இப்படி இருந்துட்டா உலகம் தெரியாத பிள்ளைன்றுவாங்க, அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதனால அவருக்கேற்ற விதத்தில், அவர் விரும்புகிற விதத்தில் நாம் அலங்கரிப்போம். கர்த்தர் நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்வாராக. வசனம் சொல்லுகிறபடி எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல் இந்த இடத்துல இருக்கிற பெண்களாகிய நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நல்ல ஜெபத்திலையும் வேதத்திலையும் நற்கிரியைகளையும் நல்ல வார்த்தைகளிலும் உங்களை நீங்கள் அலங்கரிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசங்களை அசைப்பாராக. ஆமென்.